திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தமிழக முதல்வர் உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் மதிக்கின்ற மாணிக்கம்னு அபிராமி பட்டர் வேண்டியது அபிராமி தாயை போல, மதுரையில் வீற்றிருக்கக்கூடிய மீனாட்சியை போல, ஆண்டாளை போல கொல்லூர் மூகாம்பிகைக்கு சென்றிருப்பதாக செய்தி அறிந்தேன். அன்புக்குரியவர்களே, புரட்சி தலைவராக வந்தவருக்கெல்லாம் வாரி வழங்கிய வள்ளலாக இருந்த எம்ஜிஆரின் கண்கண்ட தெய்வமாக விளங்கியது இந்த மூகாம்பிகை. திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை என்பார்கள். அதுபோல மக்கள் துணையோடு ஆட்சிக்கு வந்திருக்கக்கூடிய அவர் சமதர்மத்தை பேணும் விதமாக வேளாங்கண்ணிக்கு செல்வதும், திருச்செந்தூர் செல்வதும், மூகாம்பிகை செல்வதும் இறை நம்பிக்கையுடைய எங்களை போன்றவர்களுக்கு ஒரு வரவேற்கத்தக்க விஷயமாக இருக்கிறது. நாட்டில் அம்மனை தொழுதால் மும்மாறி மழை பொழுது நல்லாட்சி வரும் என்பதற்கான வித்துக்களிவை தாய் மூகாம்பிகை என்பது தன்னை எம்ஜிஆரின் நிழலாக உருவமாக பாவித்து வரக்கூடிய முதல்வர் அவர் வழியிலேயே மூகாம்பிகை சென்றிருக்கலாமோ என்று தோன்றுகிறது. என்னை பொறுத்தவரை கர்நாடக மாநிலத்தில் கண்கண்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தமிழகத்தில் எப்படி ஒரு சமயபுரமோ, புதுக்கோட்டை புவனேஸ்வரியோ, புன்னைநல்லூர் மாரியம்மனோ, மதுரை மீனாட்சியோ எப்படி ஆன்மீக செடியில் துளிர்த்த அதிசய துளசி ஆண்டாள் நாச்சியாரோ, அதுபோலத்தான் இந்த மூகாம்பிகை. எனவே மூகாம்பிகைக்கு சென்று அவருடைய வேண்டுதலை வென்று வருவதற்காக நன்றி கடனுக்காக சென்றிருக்கலாம். இது ஒரு நல்ல துவக்கமாக எங்களை போன்றவர்கள் பார்க்கிறோம் ஆன்மீக நம்பிக்கையில். திருச்சி பிரீஸ் ரெசிடென்சில் நடைபெறும் கட்டுமான பணியாளர்களுக்கான தொழில்நுட்ப கூட்டத்திற்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.